ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். கிரிக்கெட் உலகத்தில் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து படிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி நாளைக்கு சச்சின் ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்காரு, கோலி ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்காரு. அது யாராலும் முண்டியடிக்க முடியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக அது ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அது முண்டியடிக்க முடியும். இந்த வீடியோவில் 6 ரெக்கார்ட் நான் சொல்லியிருப்பேன். அது பயங்கரமான ஒரு ரெக்கார்ட்ஸ். நீங்கள் நிஜமாக த்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா, ரீசெண்டாக இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் வந்து நடந்தது. அதில் இந்தியா வந்து இங்கிலாண்டை வந்து 4-1 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருப்பாங்க. அதில் மொத்த சிக்ஸஸ் வந்து எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னா 102 சிக்ஸஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆஷிஸ் கிரிக்கெட் 2013 வருஷம் அப்போ 74 சிக்ஸஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை இந்த சீரியஸ் வந்து முறியடிச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட யாசிவி ஜெய்ஸ்வாலே வந்து ஏகப்பட்ட சிக்ஸஸ் வந்து அடிச்சிருக்காருங்க. பயங்கரமான ஒரு ரெக்கார்டு இது. அடுத்ததாக இருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வின். எல்லாத்துக்குமே தெரியும் 100வது டெஸ்ட் மேட்ச் வந்து கடைசி ரீசெண்டாக விளையாடி இருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடும்போது அவர் 9 விக்கெட் 128 ரன் கொடுத்து 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் 100வது டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து 128 ரன் கொடுத்து 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயும் 100வது டெஸ்ட் மேட்ச்லேயும் ஒரே மாதிரி எடுத்திருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு ரெக்கார்டாக பார்க்கப்பட்டிருக்கு. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் இந்த ரெக்கார்டை பார்த்து. அடுத்ததாக இருக்குது இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போய் டிசம்பர் மாதம் டெஸ்ட் சீரிஸ் வந்து விளையாடினாங்க. அது 2வது டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வந்து ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா வெறும் 2 நாளில் முடிச்சிட்டாங்க. கேப்டன் ஒன்று இருந்தது. இப்போ சீரியஸும் 1-1 அப்படின்னு சொல்லி லெவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து வெறும் 2 நாளில் மொத்தமாக வந்து 107 ஓவர் தான் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த மேட்ச் வந்து முடிஞ்சது. இருக்குல்லே ஒரு ஷார்ட்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்ட்ரியில் பதிவாயிருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் தான் இந்தியா வந்து ஒரு கட்டத்தில் 153 ரன்னுக்கு 4 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு விக்கெட் போனதுக்கப்புறம் அது கடைசியாக 6 விக்கெட்டுமே வந்து 0 ரன்னுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து ஒரு டைமும் நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆனாலும் இந்தியா வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு மோசமான ரெக்கார்டாக பதிவாகிருக்குங்க. அடுத்ததாக இருக்குது பிங்க் டெஸ்ட். ஸோ பிங்க் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் இயர். ஒவ்வொரு வருஷமும் சிட்னியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் தான் வந்து பிங்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளென் மெக்ராத்தோட ஒய்ஃப் வந்து பிரீஸ்ட் கேன்சராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க நினைவுகாத்தமாக தான் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து வைக்கிறாங்க. அதில் 3rd டே அந்த டெஸ்ட் மேட்ச்சில் 3rd டே வந்து கிளென் மெக்ராட்ஸ் ஒய்ஃப் அதாவது ஜான் மெக்ராட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சு அந்த நாளை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஐபிஎல் பிளேயர்ஸ், ஸ்டார் பிளேயர்ஸ் முகமது ஷமி, பும்ரா, சிராஜ், ஜாஸ்பிரிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம டாப் 3 ஃபேஸ் பவுலிங்ஸ் அப்படின்னா அது 3 பேர் தான். முகமது ஷமி, பும்ரா, சிராஜ். ஸோ இவங்க 3 பேரும் ஐபிஎல் 2001 வருஷம் வந்து 10 லட்சத்துக்கு தான் முகமது ஷமி எடுக்கப்பட்டிருக்கார். அதே ஜாஸ்பிரிட் பும்ரா வெறும் 10 லட்சத்துக்கு தான். முகமது சிராஜ் 2.6 crores 2017 வருஷம். ஸோ இப்போ அவங்களோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷமிக்கு 6.25 crore, ஜாஸ்பிரிட் பும்ராக்கு 12 crore அண்ட் முகமது சிராஜுக்கு 7 crores. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க உயர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஒரு 10 lakhs இருந்த அமௌண்ட் வந்து இப்போ 6 lakhs, ஒரு 12 lakhs வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து இடத்துக்கு வந்து டீமில் செலக்ட் ஆகி அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இந்தியன் டீமில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் இருக்கக்கூடிய 3 ஃப்ரண்ட் லைன் பிளேயர்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த 6 ரெக்கார்ட்ஸ். ஸோ இன்னும் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த சேனல் நான் போட போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து அதுக்கப்புறம் என்னால் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதோ வீடியோஸ் வேணும், இந்த டாப்பிக்கில் வேணும், கிரிக்கெட்டில் போடுங்க, இல்லை ஒரு ரிவ்யூஸ் வேணும், ஒரு ட்ரீம் லெவன் பற்றி வேணும், எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.